விஜய் வந்து கோயம்புத்தூர்ல இவ்வளவு பெரிய இது நடத்துறாரு இல்லையா, எஸ் 2-3 விஷயம் அவர் தெளிவாரு. இல்ல பூத் கமிட்டி மாநாடு நடத்தி பிரயோஜனம் இல்லைங்க. பூத் கமிட்டி வந்து கூட்டி அது இன்ட்ரிகேட்டா பேச வேண்டிய விஷயம். அதாவது ஒரு 100 பேர் 50 பேர் உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயம். ஆமா, அதாவது மாநாடு மாதிரி பண்ணிருக்க வேணும்னு அவசியம் கிடையாது. 5000 6000 பேர் பேசி அதுல ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஆனா அதுல வந்து ஒரு எழுச்சியை கிரியேட் பண்ணிடுறாங்க. டிவி உலகத்துல வந்து விஷுவலோட இம்பார்ட்டன்ஸ் வந்துருது. விஷுவல் இம்பாக்ட். அடேப்பா இவ்வளவு கூட்டமா, மேல இருந்து ஒருத்தன் வேன்லயே குதிக்கிற அளவுக்கு இதா இருக்காங்க. விஜய் பைத்தியமா இருக்காங்க. இளைஞர்கள் பூரா இளைஞர்கள் ஆளுக்கு ஒரு 3 ஓட்டை திரட்டி கொடுத்தா கூட கணக்கு போட்டுருவாங்கல்ல உடனே. ஆளுக்கு 3 ஓட்டை திரட்டி கொடுத்தா இத்தனை ஆயிரம் ஓட்டு, இத்தனை லட்சம் ஓட்டுன்னு கணக்கு போட்டாச்சு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, மெசேஜை வந்து டிவி மூலமா எப்படி சொல்ல வைக்கிறதுன்னு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் வந்து ஒரு இன்னொரு செட் அரசியல் வந்து உருவாகிட்டு இருக்கு. நீங்க அப்படியே யூ கேனாட் விஷ் இட் அவே. அதாவது அதெல்லாம் இல்லைங்க, அவங்களாம் என்ன பண்ண முடியும், இப்போ ஏதோ சொல்றாங்க போறாங்க வராங்க அதோட சரி. அப்படி இல்ல. விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா சார்? விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது.